Om Shri Sai Ram. When we as elders are still struggling and trying to find means and ways how to cope up with this pandemic and the lockdown situation, have we ever thought what must be going on in the minds of our children? On one side, they are watching their parents on whom they have the utmost confidence crumble in tough situations that we went through during the pandemic. Maybe one of their relatives is not well. Maybe a close person is no more physically present with them. This is happening on one side. And on the other side, as kids, they have this positive and unending energy. Where have they channelized all this energy during this lockdown? They are denied all the happiness that they get when they come to school, when they spend time with their friends, the break time, the PT periods, all this the children are missing. And they were put through a new cycle, a new method of learning. Today, let us drop all things. Let us take a break and let us listen to them. Let them voice their views so that we can come to an understanding, and together probably we can try and give a solution for all the problems that are plaguing our society. Let us take this first step and listen to our kids speak. Virus. It kills people and make diseases about cold, cough, everything. I think corona is very dangerous disease. It can spread easily, so we have to be careful. The government has implemented many things, so we should be careful. லாக்டவுனில் ஹாப்பி மூமெண்ட்ஸ்னால் யாரும் வெளில போகல. ஹாப்பி மூமெண்ட்டே எனக்கு வரல லாக்டவுனில். இதுவே லாக்டவுன் இல்லைன்னா நான் கொஞ்சம் வெளில போயிட்டு கொஞ்சம் சாயந்தரமானா விளையாடுவேன். ஹாப்பி மூமெண்ட்னா எதுவும் இல்லைங்க. லாக்டவுன்லனா ஆன்லைன் கிளாஸ் ஃபஸ்ட்டு நடத்தினாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் லீவ் விட்டாங்க. அப்போ நல்லா ஹாப்பியாக இருந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், வீட்டில் ஜாலியாக இருந்தேன். ஆனால் திடீர்னு இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஆனோடனே சோகமாயிட்டேன். அதான் எனக்கு ஜாலியாக இருந்த லாக்டவுன் அந்த 2 மாதம் 3 மாதம். ஸோ லாக்டவுனில் ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படின்னா நான் ஏகப்பட்ட பெட்ஸ் வாங்கினேன். ஸோ அந்த பெட்ஸில் எனக்கு நான் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எஸ்பெஷலி பர்ஷியன் கேட் 3 வச்சுருக்கேன். ஸோ அந்த பர்ஷியன் கேட்ஸ் தான் எனக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு வாங்கும்போது. நான் வீட்டில் லாக்டவுனில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, கீபோர்ட் ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். காரம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன். பெயிண்ட், ஆர்ட், கிராஃப்ட் இதெல்லாம் நிறைய பார்த்து கற்றுக்கிட்டேன். அது யூடியூப்லேயே பார்த்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் வீட்டில். இந்த மாதிரி ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய அம்மாவோட சமையல்லாம் கூட கற்றுக்கிட்டேன். ரசம் எப்படி வைக்கிறது இதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் அம்மாக்கிட்ட இருந்து. நான் மேக்கிங் கிராஃப்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் பிளேயிங் செஸ் வித் மை மதர். நான் பட்டம் வீடை கற்றுக்கிட்டேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்து வீட்டில் பட்டம் வீடு கற்றுக்கிட்டேன். சமையல் செய்வாங்க, தோசை சுட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கூடையும் பேச கற்றுக்கிட்டேன். நல்லா திக்கி பேசாமல் நல்லா பேச கற்றுக்கிட்டேன். I was relaxed, spending my time with my family, and I used to do some crafts, painting, and that was the relaxation of me. இந்த லாக்டவுனில் தான் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருந்தாங்க, எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுதான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸ்கூல்லாம் போகும்போது நாங்கள் டயர்டாக வருவோம், நாங்கள் தூங்கிடுவோம். அம்மா அப்பா தான் திருப்பி வேலைக்கு போவாங்க. அதனால தான் எனக்கு போரிங்காக இருக்கும். லாக்டவுனில் தான் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. I felt very bored without meeting my friends, without anything, only staying at home. That was so boring. I was happy because I spent a lot of time with my family and I like to play games in my mobile. I feel very bored because lockdown went more than 1 year. I thought it will be only for few days, but I didn't think this much. 1 year fully we'll be in lockdown. After lockdown, I don't want holidays. I want to be engaged with some activities,
like going to school, going to friends' house and all. So first I was happy, then now I am not happy. ஃபோனை பார்க்கவே பார்க்காத வீட்டு வேலையை செய்ய அப்படின்வாங்க. We have to wear mask and we have to sanitize our hands. நானும் எங்கள் அக்காவும் விடாமல் ஃபோன் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டே இருப்போம். இதே தான் சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்பாவும். ஏன்டா ஃபோனை பார்க்குற கண்ணு கெட்டு போயிடும், டிவியும் பார்க்காத கண்ணு கெட்டு போயிடும், படி உட்காந்து படின்னு படிச்சுனே இருக்க சொல்லுவாங்க. என்னை வந்து எங்கேயும் வெளியே போவேனா கடைக்கு போவேனான்னு சொன்னாங்க. மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்க சொன்னாங்க, சானிடைசர் போட சொன்னாங்க. ஆன்லைன் எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாகவும் சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது. அது வந்து கொஷின்ஸ்லாம் சிலது புரியல, சிலது புரிஞ்சுது. ஆனால் அது திங்க் பண்ணி எழுதணும். போக 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 எக்ஸாம்ஸ் இந்த ஃபஸ்ட் எக்ஸாமை விட செகண்ட் எக்ஸாம், தேர்ட் எக்ஸாம் அப்படியே இம்ப்ரூவ் ஆகி எல்லாம் புரிஞ்சுது. எப்படி ஆன்சர் பண்ணணும், என்ன பண்ணணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். எனக்கு ஸ்கூலில் எழுதும் போது வந்து எல்லாம் தள்ளி உட்கார வைப்பாங்க. ரெண்டாவது மேம் பக்கத்துலேயே இருந்து எல்லாம் பார்த்துப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்து எங்கள் மச்சி வீட்டில் வந்து எனக்கு தனி ரூமில் போட்டுருவாங்க. போட்டோடனே எந்த புக்ஸுக்கு பக்கத்தில் கொடுக்க மாட்டாங்க. அங்கேனா வெறும் பேடு எல்லாம் தள்ளி வச்சு கொஞ்சம் நின்றுட்டுப்பேன், அப்புறம் உட்காந்துப்பேன். இங்கேனா ஸ்கூல்லனா ஒரே இடத்துல தான் இருக்கணும். It was nice, but for some people it will be very easy. They can even copy also, but I won't do like that. I don't like also. So எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப நல்ல, அப்பையும் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். So I was happy. When I was writing exams in my school, there would be teachers around me monitoring me and clearing my doubts. But when I was writing in my home, there's no one to clear my doubts, and the tension of writing exam was not in my home. ஸ்கூல்லனா எல்லா டீச்சர்ஸும் பார்த்து நல்லா இது எக்ஸாம் எழுதியா நான் காப்பி அடிக்கிறேன்னு பார்ப்பாங்க. ஆனால் ஆன்லைன் கிளாஸில் காப்பி அடித்தவங்களும் நான் காப்பி அடிக்கல, ஆனால் சொல்கிறேன் காப்பி அடித்தாங்கன்னா அவங்க படிக்கலன்னு அர்த்தம். நான் படித்து சொந்தமாக காப்பி அடிக்காமல் தான் எழுதினேன். ஆன்லைன் கிளாஸில் எக்ஸாம் எழுதும் போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. ஸ்கூல்னால் டைம் அப்படின்னு சொல்லி 5 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆன்லைன் கிளாஸ் வந்தோடனே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. கொஞ்சம் That was a little bit difficult. So exams were so difficult, but I wrote easily in that. I miss school, my friends, teachers, everyone, especially my classroom, my bench. That I want to sit there, I want to get scoldings or appreciation from teachers or speaking in the gang. That and all I miss very much. லாக்டவுன் போட்டதுனால நான் என்ன மிஸ் பண்ணேன் அப்படின்னா, எங்கள் பாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்கள் பெரியம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய என்னோடய ரிலேஷன்ஷிப் யாருமே நான் இன்னும் பார்க்கல. அது ரொம்ப மிஸ் பண்ணேன். போயிட்டு சிஸ்டரோட பிரதர்ஸோடலாம் நிறைய விளையாடிருக்கேன். இப்போ அந்த மாதிரி போகிறதில்ல. I mostly miss my friends. ஃபஸ்ட் விஷயம் என்ன பண்ணேன்னா, எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போய் நல்லா பேசி சாப்பிட்டு ஒரு நாள் தங்கி நான் 2 நாள் தங்கிட்டு வீட்டுக்கு வந்து நெக்ஸ்ட்டு தான் வெளியே போவேன். ஆக்சுவலாக லாக்டவுன் ஓப்பன் ஆனோடனே வந்து அந்த 3 AM பிரியாணி போயிட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. லாக்டவுன் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நான் வெளில போயிட்டு விளையாடுவேன், ஜாலியாக விளையாடுவேன். மற்ற லாக்டவுன் ஓப்பன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி பீச் எல்லாத்துக்கும் போவேன். When the lockdown is over, I want to be with my friends and play lots of cricket and football. பீச்சுக்கு போவோம். ஸோ நேட்டிவ் பிளேஸ். I want to meet my friends and spend time with them. I want to go to school because online class is very boring. I was used to learn through online classes, so I would like to learn through online classes. School is very interesting. Playing with friends, teaching classes, that was so interesting. So we will never be bored in that. ஆக்சுவலாக ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு. ஆனால் வந்து கிளாஸில் இருக்கும்போது வந்து அந்த டீச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து
நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு லைவ்லி இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஆன்லைன் கிளாஸஸில் வந்து வீட்லேயே ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்ததுனால ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியல. ஸோ அதுதான் என்னோட கருத்து. கண்டிப்பாக நான் ஸ்கூலுக்கு வரணும். கண்டிப்பாக நான் ஸ்கூலுக்கு வந்து நிறைய திங்ஸ் கற்றுக்கிட்டோம். மேடம் வந்து லெசன்ஸ் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா திங்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் எல்லாத்தையும் மேம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்கூலில் வந்து கிளப் ஆக்டிவிட்டி, காம்படிஷன்ஸ் நிறைய இருக்கும். அது வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அந்த மாதிரி இப்போ வந்து எதுவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக லாக்டவுன் முடிஞ்சோடனே கண்டிப்பாக நாங்கள் ஸ்கூலுக்கு வரணும். I learned one thing, that we should put on mask, sanitize our hands, wash our hands daily, and we should stay 6-meter distance nearby. ஓகே, நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம கவர்மெண்ட் சொல்கிறத வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் வெளில போகிறதுனால தான் அந்த கோவிட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ தட் நம்ம வந்து இப்போ 1 month லாக்டவுன் போடுறாங்க அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணால் நெக்ஸ்ட் மந்த் லாக்டவுன் அப்படிங்கிறது ரேப்பிடாக வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் இன்னும் ஒரு 2 to 4 monthsல நம்ம வந்து ஈஸியாக வந்து நார்மல் லைஃப்க்கு வந்து வந்துடலாம். We want to stay home, stay safe, and the corona will end soon. மாஸ்க் போடணும், இடைவெளி விட்டு வரணும். அதே சமயம் நம்ம வீட்டில் விட்டு வெளியே போகக்கூடாது. ஒரு வீட்லேயே இருந்துச்சுன்னா எல்லா நோயும் பறந்து போயிடும். ஆனால் நம்ம நார்மல் லைஃப்க்கு வந்துடலாம் திருப்பி. Those were the surprising and lovely answers that our kids gave for our questions. Definitely, it makes us stop and ponder. Very sweet and short way they expressed their opinion, their emotions was really very nice. Let us approach them with an open mind and let us try to offer some solution that we can in this situation. I feel it is time for us to prepare ourselves for this opening. Like this will be the new normal for us now. No? Slowly, hopefully in some months we'll all get back to school and we'll all get back to our work. So I would request you to have a routine, to plan something. And earmark, like this time I will be getting up, this much time I will practice, this time I will be doing my work, I'll be having my online classes, I'll learn something new. Because when we start learning something new, that boredom will go. And we should understand that we had a lot of activities otherwise, no? Now we feel that only watching the mobile is the only entertainment. No, it's not like that. You can come up with ideas, ways in which you can spend your time at home without fully concentrating on the electronic gadgets. So think of all that, and when the normal time comes, no, we won't be so, it will be otherwise too much of a extreme. From not doing anything, not having a routine, to having a jam-packed life, you will be struggling to fit in there. So from now on, we'll all start this, okay? So this is my request to all of you. I wish to sign off on this note. So all of you be fine, be happy. Sai Ram to one and all.